வணக்கம். என் பெயர் ராம்கோபால் சபரிஸ்ரீ. நான் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர்கள் கழகம் நடத்தும் கதைக்களம் நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா வந்துட்டுருக்கேன். நிறைய கதைகள் எழுதியிருக்கேன். எனக்கு பிடிச்ச சில கதைகளை பற்றி நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். கதை அமரர். இந்த கதையில முகிலன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். அவரும் ஒரு எழுத்தாளர். அவருக்கு ஒரு விபத்துல கால்கள் இழந்துடுறாரு. அவருக்கு ஒரு பணிப்பெண் இருக்காங்க, லிண்டா அப்படின்னுட்டு. இந்த லிண்டாவும் முகிலனும் ஒரு நாள் மெக்டோனால்ட்ஸ் போறாங்க. அங்க ஒரு வாடிக்கையாளர் வராரு. அவரு அடிக்கடி அவங்க அங்க போறதுனால நிதமும் அந்த வாடிக்கையாளர் அங்க வர்றாரு. ஒரு கேப்புச்சினோ ஆர்டர் பண்ணிட்டு அதில் 2 கிளாஸஸ் எடுத்துகிட்டு வர்றாரு. அதை ஒன்றுல பாதி ஊற்றிட்டு இன்னொன்றுல பாதி வச்சுட்டு ஒரு புகைப்படம் அவர் கைபேசியில் இருக்குது. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப அழுகிறார். அப்போ இதை பார்த்த உடனே முகிலன் மனசில் ஒரு கதை உருவாகுது. அப்போ அந்த கதையெல்லாம் எழுதிட்டு அவர் வீட்டுக்கு போகிறப்ப ரொம்ப தாமதம் ஆயிடுது. அப்போ அவங்க மனைவி அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க. அதனால எழுத்தாளர் அப்படின்றத அவங்க மனைவியால் ஏற்றுக்கவே முடியல. அதனால அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி அவர் சமாளிக்கிறாரு அப்படின்றத தான் இந்த கதையில் முக்கியமாக நான் சொல்லியிருக்கேன். அடுத்த கதை அப்பாவின் கடிதம். ஒருத்தங்க வாழ்க்கையில் இழப்புகள் எவ்வளவு துயரத்தை கொடுக்குதோ அதே அளவுக்கு ரகசியங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கிறப்ப அது ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படின்றத தான் இந்த கதையில் நான் முக்கியமாக சொல்லியிருக்கேன். இந்த கதையிலையும் என்னுடைய பெரும்பாலான கதைகளில் இருக்க ஆண் கதாபாத்திரத்துடைய பெயர் முகிலன். இதுக்கு காரணம் எதுவும் இல்லை, எனக்கு அந்த பெயர் பிடிக்கும், அதனால நான் அந்த பெயரை எடுத்துக்கிறேன். அந்த கதையில் முகிலன் அப்படின்றவர் ஒரு பெரிய வணிகராக இருக்கார். அவருக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படுது. அதனால் அதை சரி கட்ட முடியாமல் ஒரு தடவை ஒரு பணம் பெரிய தொகையை அவர் திருடிடுறாரு. அதனால அவர் வாழ்க்கையில் என்ன ஆகுது, அதை அவர் மறைச்சி இருக்கிறதுனால அவர் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அது கடைசியாக எப்படி தெரிய வருது அப்படின்றத தான் இந்த கதையில் நான் சொல்லியிருக்கேன். கதை கப்பல் என்ன அப்படின்னா 2 சிறுவர்கள், குணவன், டேவிட் அப்படின்னு 2 குழந்தைகளை பற்றின ஒரு கதை தான். இதில் குணவன் கொஞ்சம் ஒரு ஏழை வீட்டு குழந்தையா இருக்காரு. டேவிட் ரொம்ப பணக்கார குழந்தையா இருக்காரு. இவங்க 2 பேருமே நண்பர்களாக இருக்காங்க. அவங்களுடைய பொம்மைகள் எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ ஒரு பொம்மை டேவிட் எடுத்துகிட்டு வர்றது குணவனுக்கு அது ரொம்ப பிடிக்குது. அந்த பொம்மையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறப்ப டேவிடுடைய பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப விலையுயர்ந்த பொம்மை, நீ எல்லாம் நினைச்சு பார்த்தா கூட உன்னால இப்படி வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டேவிட் இதனால ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறான். குணவனும் ரொம்ப அழுகிறாரு. இவங்க 2 பேர்த்துக்குள்ள என்ன ஆகுது, அடுத்த நாள் இவங்களுடைய அந்த சின்ன பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்றேன். இந்த கதையில என்ன முக்கியமா நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, பெரியவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நடக்கிற சில பிரச்சனைகள் ரொம்ப பெருசாவே இருக்கு. அது அவங்களுக்கு தீர்க்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. ஆனா சின்ன குழந்தைகள் அதே மாதிரியான பிரச்சனையை எப்படி எளிமையா எடுத்துக்கிறாங்க, எப்படி அதை தீர்த்து அவங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியா வச்சுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த கதையில முக்கியமா நான் சொல்லியிருக்கேன். அடுத்த கதை ஒரு நாள் கூத்து. இந்த கதையில என்ன அப்படின்னா, ஒரு நாள் காலையில ஒருத்தர் அலுவலகம் போறாரு, மாலையில வீட்டுக்கு திரும்புறாரு. அதுக்குள்ள அவர் அலுவலகத்துல நடக்கிற என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படியெல்லாம் சமாளிக்கிறாருன்னு தான் சொல்லியிருக்கேன். அதுல என்ன ஆகுதுன்னா, முதல்ல ஒரு வீட்டுல இருந்து கிளம்புறப்ப அவருடைய பாதரட்சை, அதாவது அந்த ஷூவோட அந்த பேஸ் பிஞ்சு போயிடுது. ஏமாத்தியில் நிற்கிறாரு. மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் வீட்டுக்கு மனைவி கிட்ட ஃபோன் பண்ணி ரொம்ப திட்டுறாரு. அப்புறம் அதெல்லாம் எப்படி சால்வ் ஆகுது, அதே மாதிரி மனைவியும் காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ள சில பிரச்சனைகள் அவங்களுக்கும் ஏற்படுது, அதை எப்படி அவங்க தீர்க்குறாங்க அப்படின்றத தான் நான் இந்த ஒரு நாள் கூத்து அப்படின்ற கதையில் நான் சொல்லியிருக்கேன்.
அடுத்த கதை பொய்யாமொழி. இந்த கதையில வர ஒரு கதாநாயகன் வந்து எப்படி அப்படின்னா, அவர் வந்து பொய்யே சொல்ல மாட்டார். ஆனா அவரு பொய்ய அப்படி ஒரு வேளை உண்மையே பேசுறவரு பொய் சொன்னா அவருக்கு என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த கதையில நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நகைச்சுவையாகவும் சொல்லியிருக்கேன். அடுத்தது சிறைப்பறவை அப்படின்ற இந்த கதை வந்து காதல் திருமணம் செஞ்சுக்கிற ஒரு பையன். அவங்க பெற்றோர் வந்து அவனுடைய திருமணத்தை ஏத்துக்கல. அதனால குடும்பத்துல வந்து ரொம்ப தள்ளியே இருக்காரு. ஒரு தடவை மகன் வந்து இந்த மாதிரி நான் திருமணம் செஞ்சுக்கிட்ட பெண்ணோட நான் வந்து லண்டன் போறேன், யூகே போறேன் அப்படின்னு சொல்றாரு. நிரந்தரமா போறேன்றப்ப கூட அந்த பையனுடைய தந்தை வந்து அவருக்கு வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. அதனால அந்த பெண் வந்து என்னென்ன துயரத்துக்கு ஆளாறாங்க அப்படின்றத தான் நான் முக்கியமா சொல்லியிருக்கேன். சொல்லாத கதை அப்படின்றதுல வந்து இது நம்ம எல்லா மனிதர்களுக்குமே வந்து வாழ்க்கையில கண்டிப்பா சில சொல்லாத கதைகள் உண்டு. அப்படி ஒரு கதை தான் வந்து முகிலன் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்துல வருது. முகிலன் அப்படின்றவர் வந்து குழந்தை பருவத்தில் இருக்கப்ப அவருக்கு கொஞ்சம் பேச்சு சரியாக வரல. பள்ளி பருவத்தில் இருக்கப்ப சரியாக பேச்சு வரல, திக்கி பேசுகிறாரு. அதனால பல கேலி கிண்டல்களுக்கெல்லாம் ஆளாகிறாரு. அப்படிப்பட்ட முகிலன் வந்து எதிர்காலத்தில் பெரிய வணிகரானதுக்கப்புறம் ஒரு சிறந்த பேச்சாளராகவும் இருக்கார். அப்போ எந்த ஒரு சம்பவம் வந்து அவர் அப்படி மாத்துச்சு அப்படின்றத தான் இந்த கதையில் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ஆசிரியர் மாணவருக்கு இடையில ஆசிரியர் நேர்மறை சிந்தனையுடைய ஆசிரியர் வந்து அந்த மாணவருடைய வாழ்க்கையில அவருக்கு இருந்த சில தாழ்வு மனப்பான்மைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி தீர்க்கிறாங்க, அதன் மூலமா அந்த மாணவர் வந்து வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போறாரு அப்படின்றதுதான் இந்த கதையில நான் முக்கியமா சொல்லியிருக்கேன். உழைப்பு அப்படின்றது வந்து ஒரு உணவகத்துல நடக்கிற ஒரு கதை. இந்த கதையில இருக்க கதாபாத்திரம் வந்து முருகன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தான். அவர் வந்து பரோட்டா மாஸ்டரா வந்து ஈரச்சந்தையில ஒரு உணவகத்துல இருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப அருமையா சமைக்கிறாரு. அவருடைய மகன் வந்து ஒரு கட்டத்துல சொல்றாரு, அப்பா உங்களுக்கு 65 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அதனால நீங்க வந்து ஓய்வு எடுத்துக்கோங்க, இனிமேட்டு நீங்க வேலைக்கு போக வேண்டாம், நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், நீங்க என் கூட வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லி அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வைக்கிறாரு. வீட்டுல அழைச்சிட்டு வந்தோடனே மருமகள் வந்து உள்ள வந்தோடனே சொல்ற முதல் வார்த்தை வந்து என்னன்னா, இனி நான் வந்து சமையலறை பக்கம் போய் சமைக்கவே வேண்டாம், எனக்கு எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆள் வந்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. சிரிச்சுட்டே சொல்றாங்க. இதை கேட்டோடனே அவருக்கு முதல்ல கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும் சரி, பையனுடைய மனைவி மருமகள் எதுவுமே வந்து தப்பா அவர் எடுத்துக்கல. ஆனா நாளாக அவருக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அவர் திரும்பியும் வந்து அந்த உணவகத்துக்கு போய் வேலை செய்கிறாரா, அதை எப்படி முறியடிக்கிறாரு அப்படின்றது தான் வந்து இந்த கதையில முக்கியமா சொல்லியிருக்கேன். இது வந்து சிங்கப்பூர்ல வந்து வாடகை வீட்டில் இருக்க பெரும்பாலான குடியிருப்பாளர்கள் சந்திக்கிற பிரச்சனையை தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு தம்பதி புதுசாக கல்யாணமான ஒரு தம்பதி சிங்கப்பூர் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன காமன் ரூம்ல முதல்ல இருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு நல்ல வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டில் இருக்க அந்த ஓனர் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறாரு, அப்புறம் அதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க அப்படின்றத தான் நான் முக்கியமா சொல்லியிருக்கேன். இந்த கதை வந்து சிறுவர்கள் பற்றிய கதை தான். 2 சிறுவர்கள் வந்து விளையாட்டு திடல்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெண் குழந்தைய வந்து ஒரு பையன் வந்து தள்ளி விட்டுட்டு போயிடுறாரு. அந்த குழந்தைக்கும் அடிபட்டு வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட அழுது. அவங்க அம்மாவும் வந்து அடுத்த நாள் வந்து அந்த விளையாட்டு திடலுக்கு வந்து அந்த பையனை கண்டுபிடிச்சி நீ ஏன் செஞ்சேன்னு அவன் வந்து ஒரு
மோசமான ஒரு ஆங்கில சொல்லால் வந்து அவங்க அம்மாவை பார்த்து சொல்லிடுறான். இதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தையோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது. அந்த சிறுவன் வீட்டுக்கு போய் அவங்க பெற்றோர்கள்கிட்ட நாம் இதை பற்றி பேசணும்னு போகிறாங்க. அங்கே நடக்கிற சில சூழ்நிலைகளை பார்த்து அவங்க அமைதியாகிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது இந்த சிறுவன் ஏன் இந்த மாதிரி இருக்கான், ஏன் இப்படி முரட்டுத்தனமாக இருக்கான், ஏன் இப்படி வசை சொற்களை பேசுகிறான் அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. இந்த மாதிரி நான் எழுதியிருக்க முக்கால்வாசி கதைகள் வந்து எல்லாமே வந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், நான் சந்தித்த சில மனிதர்கள், இவங்களுக்கு தான் நான் முன்னிலையில் வச்சு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து கதைக்களம் குழுவுக்கு நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நான் 2-3 வருஷம் முன்னால் எழுதினேன். இப்போ திருப்பி படிக்கிறப்ப இது இன்னும் எப்படி எப்படியெல்லாம் மெருகேற்றலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கதைக்களம் குழுவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நான் எழுதின இந்த கதைகளை நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப வாசித்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. நன்றி.